இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை இயேசு வாழ்கிறார் வீட்டில் ஒரு தீர்க்கதரிசன சத்தத்தை கேட்பதற்காக வந்திருக்கிற கிறிஸ்துவின் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் உங்களை நான் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான இந்த நாளில் கர்த்தருடைய கிருபை கொண்டு வாழ்த்தி வரவேற்று மகிமையாய் நீங்கள் பிரகாசிக்கும்படிக்கு உங்கள் சாட்சியான ஜீவிதம் அநேக ஜனங்களை பிரகாசிக்கும்படிக்கு வேதத்திலிருந்து சாட்சிகளை குறித்து பிரசங்கமாய்க்கு வார்த்தைகளை கொடுக்க செய்து அடியனுக்குரிய சாட்சிகளை கூட கேட்கும்படி கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் கிரியை செய்வாராக. தொடர்ந்து நான் செபித்து கொண்டிருக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பரலோகத்தின் புத்திரிகளாக மாற்றப்பட வேண்டும் என்பதே என்னுடைய வாஞ்சியாக இருக்கிறது. ஏதோ என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வசனங்களும் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இயேசு நாமத்தில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படிக்கு இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை வார்த்தையை நீங்கள் கேட்கும் முன்பதாக நான் உங்களுக்கு ஜெபிக்கலாம் என்று வாஞ்சிக்கிறேன். கண்களை மூடுங்க. 2 நிமிடம் ஜெபித்து விட்டு சாட்சியை குறித்து தொடர்ந்து வேத வசனங்களை வார்த்தைகளை கேட்கும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வதாக. கண்களை மூடிங்க. அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபை தெய்வ பிரசன்னம் எங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டிருக்கும்படிக்கு எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய மகத்துவமான கிருபைக்குள்ள மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டு தேவனுடைய வசனங்களை வார்த்தைகளை கேட்கும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறேன். வார்த்தைகளை வசனங்களை கேட்க விடாதபடிக்கு விசுவாசத்தில் உறுதியாக சாட்சியாக நிற்க விடாதபடிக்கு போராடுகிற துஷ்டன்ய சக்திகள் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழைக்கப்படும்படிக்கு தெளிவான வார்த்தைகளை வசனங்களை கேட்டு பிள்ளைகளை நிர்ணயிக்க விடாதபடிக்கு உலகத்துக்குரிய ஆசாபாசங்களுக்கு கீழ்ப்படுத்தி பிள்ளைகளை துக்கப்படுத்துகிற பொல்லாத கிரியைகள் அனைத்தும் சேர்ந்து போக்கத்தக்கதாக நீர் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நீரே ஆளுகை செய்யும். நீரே பிள்ளைகளை பலப்படுத்தும், திடப்படுத்தும், உறுதிப்படுத்தும். கர்த்தருடைய வேத வசனங்கள் ஒவ்வொன்றும் சாட்சியாக இருக்கிறபடினாலே இந்த சாட்சிகளை கேட்டு பிள்ளைகள் பிரகாசிக்க கிரியை செய்யும். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் பூமிக்கு ஒளியாயிருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு நல்ல செடியாக இருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு நல்ல கொடியாக இருக்கிறீர்கள். கனிகளை கொடுக்கிற மரமாக இருக்கிறீர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அது நல்ல மேய்ப்பராக இருக்கிற கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மளை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. என்னை கேட்கிற என் தெய்வ பிள்ளைகளே, கணித நாட்களிலே நாம் தேவ வசனத்தை பார்த்தோம். தானியேலின் சாட்சி. தானியேலின் சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி? நல்லா கவனிங்க. ஆமேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றப்பட்டவர்களாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்று இந்த தானியேல் தானியேல் ராஜாவே தானியேல்
அந்த ராஜாவை நோக்கி அவன் சத்தமிடுகிறதை நாம் கேட்க முடியும். காரணம் என்னவென்றால் அவனுடைய சாட்சியான ஜீவிதம் தான் அதற்கு காரணம். இந்த சிங்கத்தின் வாயை கட்டு வல்லமை உள்ள தெய்வம் என்பதை தானியேல் விசுவாசித்தான். ஒருவேளை அந்த சிங்கத்தின் வாயை கட்டாலும் கட்டாவிட்டாலும் இல்லை, என் ஜீவனையே சிங்கம் பறித்து போட்டாலும் நான் வேண்டாம் என்று சொன்ன அந்த காரியத்தை நான் இனி செய்வதில்லை. பதிக்கலாம் தாங்க விசுவாச வாழ்க்கை. இயேசுவின் ஒரு பிள்ளைகள் விதமான விசுவாசத்திலும் தைரியத்திலும் பலத்திலும் வளர வேண்டும் என்றுதான் சங்கீதம் 17:3 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நீர் என் இருதயத்தை பரிசோதித்து பாரும், நாக்காரத்தை விசாரித்து என்னை புறமிட்டு பார்த்து ஒன்று காணாதிருக்கிறீர், என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் என்று சொல்லியிருக்கிறது. சங்கீதக்காரர் தாவீது சொல்லியிருக்கிறதை பார்க்க முடியும். அதே போல சங்கீதம் 18:20-21 வாசிக்கும் போது 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கர்த்தர் 21 வாசிங்க. கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. தேவனுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினதில்லை. இப்போ சாட்சியை காத்துக்கொள்ளலாம். முதலாவதாக தேவனுக்கு துரோகம் பண்ணாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். நாம் நினைக்கிறோம் நம்ம மனுஷனுக்கு ஏதோ தப்பு பண்ணியிருக்கலாம், நான் தெய்வத்துக்கு ஒன்றும் பண்ணவில்லை. மனுஷனுக்கு விரோதமாய் பண்ணுகிற துரோகம் கர்த்தருக்கு விரோதமாய் பண்ணுகிற துரோகம். மனுஷனுக்கு விரோதமாய் நீங்கள் துரோகம் தெய்வத்துக்கு முன்பாக துரோகம் பண்ணுவதற்கு ஒன்றுமே கிடையாது. அவனும் முடியாது. ஏன்னா உங்களை உருவாக்கினவர் கர்த்து. அவருக்கு விரோதமாய் நீங்கள் துரோகம் பண்ணக்கூடாது, முடியாது. அவருக்கு வார்த்தையை மீறி நடக்கிறீங்க, அவருடைய வசனத்துக்கு மீறி நடக்கிறீங்க, அதுதான் துரோகம். அப்படின்னா வசனத்தை மீறி ஒரு சகோதரனுக்கு எடுக்கன்னு செய்கிறீங்க. வசனத்தின் வார்த்தையை மீறி உங்களுக்கு நேசிக்கிறவர் நீங்கள் நேசிக்காமல் போடுறீங்க, நீங்கள் நேசிக்கிற துக்கப்படுத்திருக்கிறீங்க. நாமே இயலாமி பவுண்ட பார்க்கிறவோ நன்மை செய்யத்தக்க திராணி என்று செய்யத்தக்கவனுக்கு செய்யாத போய் நீங்கள் துரோகம் பண்ணி இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் நாம் செய்ய நிமித்தம்தான் கர்த்தருக்கு துரோகம் பண்ணினோம் என்று வேதத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்னைக்கு இருக்கிற தெய்வப்படுகிறேன் 2 பேராக வெள்ளாடி செம்மறியானாக பிரிக்கப்பட்டு வைத்திருக்கிறது. அப்போ இல்லை 2 கூட்டமாக, அதுக்கடுத்து 2 கூட்டமாக ஒரு கூட்டத்தை ஆண்டு பிரிக்கிறார். ஆமேன். பிரிக்கி விட்டு சொல்கிறார், நீங்கள் என்னை பார்க்க வந்தீர்கள், நீங்கள் எனக்கு புசிக்க கொடுத்தீர்கள் என்று ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார். ஒரு கூட்டம் நான் சிறைப்பட்டேன், எனக்கு விசாரிக்க வரவில்லை, பசியா என்று நீங்கள் கொடுக்கவில்லை என்று ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார். இந்த 2 கூட்டம் சொல்லுகிறது, நான் உங்களை எப்படியாக பசிக்கு போஜனம் தந்தேன். ஒருவர் சொல்கிறாரு, எப்போ நீங்கள் சிறைப்பட்டு இருந்தீங்க, நான் பார்க்க வராமல் இருந்தேன் என்று சொல்லி 2 பேரும் சொல்கிறதை பார்க்க முடியும். அப்போ கர்த்தராகிய ஆண்டவர் அந்த நீதி விசாரணையில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னில் சிறியவன் ஒருவனுக்கு எதை செய்தால் இறக்கி செய்தீர்கள். உங்கள் சிறையினருக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் தோழர்களுக்கு, கஷ்டப்படுற ஒரு ஈஸ்வரன் ஜனத்திற்கு, உன் சகோதரனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். என்னை கேட்கிற தெய்வப்படையிலே நாம் இன்று என்ன நினைக்கிறோம்? நாம் ஒரு சாட்சியை காத்துக்கொள்வது என்பது நாம் பெற்றுக்கொண்ட நன்மையை வைத்து, நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை வைத்து, நாம் பெற்றுக்கொண்ட சமாதானத்தை வைத்து
நான் பெற்ற சம்பாதியத்தை வைத்து நமக்கு சுகபோஜன வாழ்க்கை வாழ்ந்து உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு மத்தியிலே நல்ல ஒரு ஆட்சியோடு அந்தஸ்தோடு வாழ்ந்தால் இதான் சாட்சியான ஜீவிதம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, இதற்கு ஒரு பெயர் உண்டு. அது தனக்குத்தானே கனி கொடுக்கிற மரம். ஒரு மரம் என்றால் கனி கொடுக்கிற மரம் என்றால் அது பிறருக்கு பிரயோஜனப்பட வேண்டும். அது தனக்குத்தானே சேமித்து வைப்பதில்லை, தனக்குத்தானே சம்பாதித்து கூட்டுவதற்காக, தனக்குத்தானே சுகமுகமாய் வாழ்வதற்காக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கற்று ஆசீர்வதிக்கவில்லை, உயர்த்தவில்லை. பிறருக்காய் பிரயோஜனப்படுவதற்காக, பிறருக்காக 4 பேருக்கு நம் நன்மையை செய்வதற்காக நம்மை கற்று நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை செய்கிறோம்? 4 பேருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக 4 பேருக்கு நன்மை செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு புரிந்து கொள்ளாத பட்சத்தில் தான் இந்த அநேகருடைய வாழ்க்கையிலே பிரச்சனை, போராட்டம் கூடிக்கொண்டிருக்கிறது. சம்பாதித்த பொருளை வைத்து கொண்டு, சம்பாதித்த காசை வைத்து கொண்டு அவர்களால் சந்தோஷமாய் வாழ முடியவில்லை. சமாதானத்தோடு உணவு உண்டு கொண்டு சந்தோஷமாய் இருக்க முடியவில்லை. காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கையிலே சாட்சியான ஜீவிதம் இல்லை. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, நான் பல ரீதியில் நான் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு ஒரு ஏழை எளிய மக்களுக்கு கூட அவர்கள் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதமும் பெற்றவங்க இது அவருடைய வாழ்க்கையில் சொல்கிறாங்க, எங்களுக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது, புசிப்பதற்கு முடியவில்லை. என் காரணம் என்ன? நமக்கு சம்பாதித்த காசு நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகிறது. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய சாட்சியின் ஒரு பகுதியில் ஆண்டோருக்கு எதையாவது நாம் செய்திருக்க வேண்டும் என்றுதான் இந்த வேத வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அடுத்தது இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு வேத வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு மனுஷனை நாம் பார்க்கலாம். பவுலுங்கிற மனுஷன் பாருங்க. தெசலோனிக்கே 2:20 நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள், பிறரை நம்மை பற்றி கூறும் சாட்சி. ஆமேன், அல்லேலூயா. பிறர் நம்மளை பற்றி சாட்சி பகிர வேண்டும் என்று இந்த பவுலுங்கிற மனுஷன் சொல்லியிருக்கிற தெசலோனிக்கே புத்தகம் 20 சொல்லப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள், பிறர் நம்மை பற்றி கூறும் சாட்சி. அடுத்தவங்க நம்ம சாட்சி சொல்லணும். இந்த மனுஷன் எப்படி வாழ்ந்தான், இன்னும் எப்படி இருக்கிறான், இவனுடைய வாழ்க்கையில் எப்படி இந்த மாற்றம் உண்டாயிற்று, இவன் எப்படி இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தான், எப்படி இவன் எவ்வளவு உனக்குள்ள மாற்றம் வந்தது என்று பிறர் நம்மை வெண்மைப்படுத்தும்படிக்கு ஒரு முயற்சியை நம் தேசத்தில் நம்மை பார்க்கிறதை கண்டுகொள்ள வேண்டும். இது இயேசுவால் உண்டாயிற்று. இயேசுதான் அந்த சாட்சி, இயேசுதான் என்னுடைய வாழ்க்கை ரட்சகர் என்று கிறிஸ்துடைய வசனத்தை கை கொண்டு கிறிஸ்து நமக்கு செய்த அற்புதங்களை, கர்த்தர் நம்ம தொழிலில் ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தை நாம் பிறருக்கு சொல்றவர்களாக நாம் மாற்றப்படும் போதுதான் நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி பவுலுங்கிற மனுஷன், தானியேலுங்கிற மனுஷன், தாவீதுடைய சாட்சி, இப்படி வேதத்தில் அநேக சாட்சிகளை குறித்து கேட்டாலும் இயேசு கிறிஸ்துவை பற்ற சாட்சி உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும். இயேசு உலகத்தின் ரட்சகர். அவருடைய சாட்சியான வாழ்க்கை நம்ம எல்லாம் இன்றைக்கு என்னவோ மனுஷனாக மாற்றி கொண்டிருக்கிறது.
இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சாட்சியாய் வாழ்ந்து சாட்சியாய் நடந்து சாட்சியை கை கொண்டு வேத வாக்கிய நிறைவேறத்தக்கதாக சாட்சியை வாழ்ந்த நிமித்தம் தான் அந்த உலகத்துக்கு மெசியாவாக முதற்கனியாக நல்ல மேய்ப்பனாக நல்லாயனாக நல்ல கிறிஸ்துவுக்கு ஏற்ற சொந்த குமாரனாக பிதாவாகி தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு காரணம் இத்தனை தீர்க்கதரிசிகள் இத்தனை உலகத்தில் இருக்கிற வேதப்பட்டு இருந்த போதிலும் இயேசு ஒருவரே நற்சாட்சி பெற்ற தீர்க்கதரிசியாக நற்சற்று ஒரு சுகமாக்கும் மருத்துவராக ஒரு மகிமையான உலக ரட்சகனாக உலகத்தில் வெடிவெடியாய் வருவதற்கு காரணம் அவர் சொந்த குமாரன் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டார். மனுஷனாய் பிறந்தது உண்மைதான். மாம்சமான மனுஷனுடைய மாம்சமாவேன் ஒரு தாயுடைய மடியில் பிறந்தது உண்மைதான், தவறு என்று சொல்லவில்லை. பரிசுத்த ஆவியினாலே கற்பந்தரிக்கப்பட்ட அந்த கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தை நீதியை ஒழுங்கு கிரயமாய் செய்து தீர்க்கதரிசனம் உரைத்ததுக்கு ஏதுவாக அந்த வார்த்தையின்படி நடந்து எல்லா தீங்கையும் அனுபவித்து தனக்கு நன்மை செய்தவர்கள், தனக்கு குற்றினவர்கள், தன்னை உதைத்தவர்கள், தன்னை காரி உமிழ்ந்தவர்கள், தனக்கு தாகத்துக்கு காரியை கொடுத்தவர்கள், தன்னுடைய வஸ்திரத்தை பங்கிட்டவர்கள், அவை தனக்குரிய நன்மைகளை ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொண்டவர்கள், தன்னையே பணத்துக்காக தன்னையே காட்டி கொடுத்தவர்கள், எல்லாவற்றையும் மன்னித்து எல்லாவற்றிற்கும் ரட்சிப்பை கொடுத்து பல ராஜ்யத்தில் சேர்த்து கொண்ட கர்த்தர் ஒருவர் உண்டென்றால் இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்தினால்தான் இன்றைக்கு விடுதலை நம்ம பூமிக்கு உண்டாயிருக்கிறது, ரட்சிப்புக்கு உண்டாயிருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்து என்று ஒரு மனுஷன் அவர் சாட்சியான ஜீவிதம் ஜீவித்து பிதாவாகி தேவனுடைய சொந்த மகன் குமாரனாகிய பூமிக்கு வராவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு வந்திருக்காது. யாருடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு வந்ததோ வரவில்லையோ, என்னுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு வருவதற்கு காரணம் இயேசுதான். அப்போ நீங்கள் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இயேசுக்கு சாட்சியை கேட்டீங்க, பவுலோட சாட்சியை கேட்டீங்க, எல்லா தாயோட சாட்சியில் கேட்டீங்க, தாவியோட சாட்சியை கேட்டீங்க, யோபோட சாட்சியை கேட்டீங்க, நெபுகத்நேச்சரோட சாட்சியை கேட்டீங்க, எனக்கோட சாட்சி கேட்டிருக்கிறீங்க. இன்னும் சில சாட்சிகளை எல்லாம் குறித்து கேட்க போகிறீங்க. அதுபோல் நிறைய ஊழியர்களுடைய சாட்சிகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க, இல்லை உங்கள் பக்கத்து சகோதரனுடைய சாட்சியை கேட்டிருப்பீங்க, சபையில் போன சபையில் விசுவாசிகளை குறித்த சாட்சியை கேட்டிருப்பீங்க. என்னுடைய சாட்சிகளை கூட ஒருவேளை சாட்சி மலர்களை நீங்கள் படிச்சிருப்பீங்க. கொஞ்ச நாளில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சகோதரி எனக்கு சுவாமின் என்னுடைய சாட்சி புத்தகத்தை எடுத்து படித்திருக்கிறாங்க. அவங்க தனி அறையில் இருந்து கொண்டு அந்த சாட்சி அப்படியே படித்து கொண்டு இருக்கும்போது அவர்களுக்குள்ளாக ஒரு வல்லமை இறங்கினதாம். வல்லமை இறங்கி ஓட ஆரம்பித்தார்களாம். அப்படியே அவர்கள் ஒன்று வேதனைப்பட்டு கலங்கி கடினோடு இருக்கிற வேளையிலே இந்த சாட்சி புஸ்தகத்தை படித்து விட்டு அவர்களுக்கெல்லாம் ஒரு வல்லமை இறங்கினதாம். இறங்கி என்று விழித்து கொண்டு ஓடினார்களாம். ஓடி அல்லடி அடித்து ஓடி ஏதோ ஒரு பரலோராஜ்யத்துக்குரிய ஒரு வல்லமை அவர்கள் மேல் இறங்கினதாம். பரலோராஜ்யம் திறக்கப்பட்டதான். திறந்து சில காட்சிகளாக கண்டார்களாம். கண்டோட ஒரு மனசுக்குள்ள ஒரு சமாதானம். அப்படியே விஷயத்தில் ஆவி நிரம்பி இருக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு பாசம் போல நாக்கெல்லாம் விடவிடுத்ததான். அது அந்நிய பாசை என்று சொல்லி பேச ஆரம்பித்தார்களாம். அவர்கள் அபிஷேகத்தினால் துள்ளி குதிச்சு அந்த அறை முழுவதிலும் கால் முழுவதிலும் அவர்கள்
துதிச்சு 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 கர்த்தருடைய அபிஷேகத்தை எந்த கூட்டத்துக்கும் போகாமல் எந்த இடத்துல இல்லாமல் அறைக்குள்ளாகி கர்த்தரோடு அடிபாசை பேசி துதித்து அபிஷேகத்தை நிறைவினால் நிறைக்கப்பட்டிருக்கிறாங்க. காரணம் ஒரு ஆவை சாட்சி, ஒரு சாட்சியை உருவாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் நம்முடைய சாட்சியுள்ள ஜீவிதம். நம்முடைய சாட்சியுள்ள ஜீவிதம் ஒரு மனுஷனை உருவாக்கும். அநேக சொல்லுவாங்க, நான் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தேன், அந்த சாதாரண மனுஷனாக இருந்த என்னை இந்த அளவுக்கு உயர்த்துவனார் என் கர்த்தர் என்று சொல்லி சாட்சி போயிடுவாங்க. சிலர் சொல்லுவாங்க என்னுடைய உழைப்பு என்று சொல்லுவார்கள். எது எப்படியும் போனாலும் விசுவாசத்தோடு என்னாலும் சாதிக்க முடியும், என்னாலும் சாதிக்க முடியும். ஐமீன், அந்த ஊழியக்காரர் இவ்வளவு நெருக்கத்திலே கர்த்தருடைய வசனத்தின் வார்த்தையின்படி விசுவாசம் உறுதியாக இருந்தபடினாலே அவர் இவ்வளவுக்கு மகிமையாக ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரே. அவர்களுடைய ஊழியத்தின் அற்புதம் நடந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஏன் எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இந்த காரியத்தை செய்யக்கூடாது? இந்த ஊழியக்காரனுக்கு செய்த இந்த நன்மையான காரியங்களை ஏன் கர்த்தருக்கு குடும்பத்தில் செய்யக்கூடாது? அந்த ஊழியக்காரர் அந்த ரட்சிப்பை ஏன் என்னுடைய குடும்பம் செய்யக்கூடாது? ஏன் இயேசு கிறிஸ்து செஞ்ச ஊழியத்தை ஏன் நான் செய்யக்கூடாது? இயேசுவை போல் மாற முடியுமா? முடியும் என்று இயேசு நமக்கு சொல்லி இருக்கிறார். என்னோட பெரிய காரியத்தை செய்வீர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது சொன்ன வார்த்தை அவருடைய சீசர்கள் மூலம் நிறைவேறுகிறதையும் பார்க்க முடியும். அவரை விசுவாசிக்க மாட்டேன் சொன்னவனை கொண்டும் அவர் பெரிய காரியம் செய்திருக்கிறார். கண்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் சொன்னவனை கொண்டும் பிரகாசிக்க பண்ணி இருக்கிறார். எனக்கு பின்னாலே போய் சாத்தானே என்று சொன்ன சீசனை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். தனக்கு ஒரு காட்டி கொடுத்த யூதாசுங்கிற காரியத்தை கொண்டு தீர்க்க தரிசனை நிறைவேறும்படிக்கு கர்த்தர் அவனுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுவாங்க யூதாஸ் காரியத்துக்கு அல்ல முடியுமாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர் கல்லனாக வழிகாட்டி கொடுத்துருக்கிறாரு. அப்படின்னு அர்த்தம் அவனு மேல் தான் கிறிஸ்துடைய ஊழியம் நிறைவேறப்பட்டது. அப்போ கல்லன்று நியாயத்திருப்பதற்கோ வளரென்று நியாயத்திருப்பதற்கோ இந்த மனுஷனுக்கு அதிகாரம் கிடையாது. ஒவ்வொரு மனுஷனை கொண்டு ஒவ்வொரு மனுஷியை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நீதிமான் மனம் திரும்பினானோ இல்லையோ, ஒரு பாவி மனம் திரும்பினான் அவருடைய மரண நாளிலே. எனக்கு இருக்கிற தெய்வ பிள்ளையே, உலகத்தில் எத்தனை நீதிமான் வைக்கப்பட்டிருந்திருக்கிறார்கள். எத்தனை நீதிமான்களும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஏற்றி நின்ற போது ஒரே கள்ளன் தான் அவருக்காய் பரிந்து பேசினார். அந்த பரிசு பேசின கள்ளனுடைய ஆத்மாவை இயேசு காத்து கொண்டார். அதுதான் கிறிஸ்து என்னும் இரட்சகர். என்னை கேட்கிற தெய்வப்படிகளே, உங்களுடைய அபிஷேகத்தை காத்துக்கொள்ள வேண்டும், உங்களுடைய நன்மைகளை காத்துக்கொள்ள வேண்டும். சாட்சியாய் ஜீவிப்பதற்கு நீங்கள் பெற்ற நன்மைகளை பெற்ற ஆசீர்வாதங்களை காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் சாட்சியான ஜீவிதம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அப்போ அந்த யூதாஸ் காரியத்தை பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்க, காட்டி கொடுத்து கல்லைன்னு சொல்லிட்டு குட்டி கொண்டு பேசி கொண்டிருப்பார்கள். இயேசு கிறிஸ்து அதை சொல்லவில்லை. அவருக்கு ஆகாரத்தை கொடுத்து நீ செய்ய வேண்டிய பணியை செய்ய என்று சொல்லி அவரை உற்சாகப்படுத்துவதை தான் பார்க்க முடிகிறது. ஏன் அந்த மனுஷன் மூலம் தான் திருக்கதர்சனம் நிறைவேறுகிறது. அவர் காட்டுக்கொடுக்கப்படாவிட்டால் இயேசு நல்ல ஒரு மேய்ப்பனாக நல்ல ஒரு வழிகாட்டியாக நமக்கு இருக்க முடியாது. அவர் காட்டி கொடுத்து அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி நம்முடைய பாவத்தை நமக்குரிய நம்முடைய நன்மைக்காக
நம்முடைய சமாதானத்துக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக அவர் சிலுவையை சுமந்தாரே, அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதை இந்த வேதத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். பவுலுங்கிற ஒரு மனுஷன், தேவனுக்கு வேதனைப்படுத்துகிற மனுஷன், அவன் கடைசியில் கர்த்தருக்கு முன்பாக அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவன் அநேக சாட்சிகளை எழுப்பும்படிக்கு அந்த மனுஷனை கொண்டே கர்த்தருக்கு கிரியா. இது கர்த்தருடைய ஜீவிதம். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளை அநேக காரியங்களை குறித்து நான் சாட்சி சொல்ல முடியும். இன்றைக்கு என் ஜெப வீட்டில் என்னுடைய சொந்த மனைவியுடைய சகோதரருடைய புருஷன் ஒரு சின்ன ஒரு தம்பி உண்டு. அந்த தம்பியை பார்த்தீங்கன்னா என்னை மணிக்கூறு கணக்கில் கெட்ட வார்த்தைகளாய் கருதலாங்களை திட்டி கொண்டிருந்தார். நான் ஒன்றுமே சொல்லவில்லை. பாருங்க, கேட்டுக்கொண்டே இருப்பேன். அப்போ கெட்ட வார்த்தை பேசுவார். அவர் என்ன செய்வார் தெரியுமா? அவர் என்னை நானே பேசுவதை விட்டு ஒரு மாதிரியெல்லாம் பேசி கெட்ட வார்த்தை பேசி கொண்டிருப்பார். நான் ஒன்றுமே பேச மாட்டேன். அப்படியே நான் ஆஃப் பண்ணி வைத்து விட்டு நான் மாறி விடுவேன். அவர் பேசும் தூரம் பேசிவிட்டு அவர் கெட்ட வார்த்தை பேசி வைத்து விடுவார். கடைசியில் பார்த்து என்னுடைய பிள்ளைங்க அந்த நம்பரை லாக் பண்ணி வைத்துட்டாங்க. இப்போ பேச வர முடியாது. கடந்த நாளில் எங்கள் வீட்டுக்கே வந்து அவங்க மனைவியோடு அவர் உட்கார ஆரம்பித்து விட்டார். பாருங்கள், ரொம்ப சந்தோஷம். நான் வந்ததை பார்த்து அவர் ஒரு அறையில் தங்கியிருக்கிறதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டு விட்டு, எப்படி தம்பி நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டேன். ஆமாண்ணே என்று சொன்னார். சரி, போகட்டும். குடித்த வரி நிமித்தமாக பேசிவிட்டார். மன்னித்து அவரை விட்டு விட்டேன். அப்போ ஒரு சாட்சி, அவர் அப்படி சாட்சி சொல்கிறார். நான் பேசினேன் என்று. அப்போ ஒரு சாட்சி நான் பொறுமையோடு இருக்கும்போது ஒரு சாட்சியை எழுப்ப முடியும். இந்த பொறுமையை குறித்து அவங்க சொல்லிக் கொடுத்தது இயேசுதான் சாட்சி. குற்றினவர்களை, குறைந்தவர்களை பொறுமையோடு சகித்தார். அது இயேசுடைய சாட்சி. அந்த இயேசுடைய ஆவி நமக்குள்ளே வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட நன்மையான கிரியைகளை, நன்மையான காரியங்களை நாம் செய்யும்படிக்கு நாம் என்ன கொண்டிருக்கணும்? வைராக்கி கொண்டிருக்கணும். கிறிஸ்துவின் ஆவி நமக்கு உள்ளெங்கில் தான் நாம் இன்றைக்கு அவ்விதமான சாட்சியை கை கொள்ள முடியும். சாட்சியை நாம் வாழ முடியும். அதான் வேதம் சொல்கிறது, ஆவி எங்குண்டோ விடுதலை உண்டு, பரிசுத்தாவின் அபிஷேகம் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. இன்னும் வருஷம் சொல்லுது, அவன் ஒரு மனுஷனுக்கு உதவமான எந்த வார்த்தையும் மன்னிக்கப்படும், ஆவிக்கு விரோதமான ஆமென் வார்த்தை மன்னிக்கப்படாது. சாட்சி சொல்லிவிட்டு அவர் வந்தார். கரிசாலில் விளவீடப்பட்டு விட்டார். ஜெபில் வந்தோடனே அப்போ ஆவியானவர் எனக்கு ஜெபிப்பதற்கு வந்தார். அவன் சும்மா மன்னித்து விட்டான். கர்த்தர் உன்னை மன்னிப்பாரா? வேத வசனம் சொல்லுகிறது என்று சொல்லி கர்த்தர் செய்தார். ஆமேன். என்ற தெய்வ பிள்ளைகளை ஜெபிப்போமா? கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படி கண்களை போடுங்க. இயேசு வாழ்கிறார் என்பதை காணும்படி காப்படி இறக்கச்சு சுகமாக்கும் மருத்துவனுடைய வல்லமை சூழ்ந்து கொண்டு இருக்கும்படிக்கு எந்த பலவீனமோ, எந்த உபத்திரமோ, எந்த போராட்டமோ எங்கள் பிள்ளைகளை தொடாதபடிக்கு இயேசு ரசம் கொண்டு முத்திரை போட்டு வேடி அடைக்கிறேன். கிருபை கிழவையும் நாளை தினத்தில் இதே வசனத்தை வார்த்தைகளை கேட்கும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்யும், பலப்படுத்தும். வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள் இவருடைய சாட்சியின் ஜீவிதத்தில் வந்தாலும் சாட்சியை விட்டு வெளியிலாகாதபடி கர்த்தர் கிருபைக்குள் நிலைநிற்க கர்த்தர் கிரியை செய்யும். இயேசு நாமத்தில் அல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.